ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி மதுரகாளியம்மன் சிறுவாச்சூர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாச்சூர் என்ற ஊரில் இருக்கிற மதுரகாளியம்பாளை பற்றிய விவரங்கள் தான் இன்றைய பகுதியில் பார்க்க போகிறோம். சிலப்பதிகார காவிய நாயகி கண்ணகி வரலாற்றுடன் தொடர்புபடுத்தி இங்கு அம்மனின் வரலாறு செவி வழி செய்தியாக கூறப்பட்டு வருகிறது. கற்புடை தெய்வம் கண்ணகி தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு மனம் பொறாமல் கோபம் கொண்டு மதுரையை எரித்தபின் மன அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கையில் இந்த தலத்தில் வந்த பிறகு அமைதி கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணகியை கொண்டு மதுரையை எரியூட்டிய மதுரை காளியம்மனே இத்தலம் விரும்பி அமர்ந்தாள் எனவும் பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. சிறுவாச்சூர் வழிபாடு தெய்வம் செல்லியம்மனாகும். ஒரு மந்திரவாதி தனது மந்திர வலிமையால் இவ்வம்மையை கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வந்தான். அன்னை மதுரை காளியம்மன் இத்தலத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வந்து சேர்ந்தபோது செல்லியம்மனுடன் இரவு தங்க இடம் கேட்க, செல்லியம்மனோ தன்னை மந்திரவாதி வலிமையால் தொல்லைப்படுத்தும் மந்திரவாதி பற்றி கூறியபோது மதுரை காளியம்மன் தான் அதற்கு தக்க வழி செய்வதாக கூறி தங்கி வழக்கப்படி வந்த மந்திரவாதியை அன்னை மதுரைகாளி எதிர்கொண்டு அழித்துவிட, செல்லியம்மன் அன்னையோட திறனை கண்டு இனி அவளே சிறுவாச்சூர் ஆலயத்திலிருந்து அடியார்களுக்கு அருள்பாலித்து வர வேண்டும் என வேண்டி தான் அருகில் இருக்கும் பெரியசாமி மலை சென்று விடுவதாகவும், ஆனால் கோயிலில் எப்பொழுதும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூற, மதுரை காளியம்மனும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆலயத்திலே அமர செல்லியம்மன் பெரியசாமி மலை சென்று கோயில் கொண்டு விடுவதாகவும், சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரை காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள்கிழமை காட்சி தருவதாகவும், எனவே தான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளி திங்கள் மட்டும் திறந்து பூஜை செய்யப்படுவதாகவும் ஆன்றோர்கள் செவி வழியே இந்த வரலாற்றை தெரிவித்தார்கள். இன்னும் சில விவரங்களை நாளை பகுதி 2 பார்க்கலாமே. இதையெல்லாம் லைக்